டேய் சின்ன தம்பி, எதுக்கல இப்ப கத்திக்கிட்டு இருக்க? எனக்கு காது கேட்காதுன்னு முடிவு பண்ணிட்டியா? காது போயிருந்தா கூட கவலை இல்ல. கள்ளங்கப்படம் இல்லாத உன் மனச எந்த மோகினியோ புடிங்கிட்டு போயிட்டாளே, அதை நினைச்சாதான் பெரும் கவலையா இருக்கு. சும்மா இந்த மோகினி ருக்மணின்னு கதை கட்டிக்கிட்டு இருக்காத. ஏண்டா அந்த மரத்தடி வேப்பலக்காரி சொன்னால, என்ன கொஞ்ச நேரம் தனியா இருக்க விடுறியா? டேய் 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 என்னடா நில்லுடா. டேய் போன் எடுத்துக்கடா. இந்தாடா. ஏய் கிளவி, யாரா இருந்தாலும் சரி தூங்கிட்டேன்னு சொல்லிரு, இல்ல கொன்றுவேன். என்ன பையன் யார் அது? ஹலோ, யாரு? பாட்டி, நான் ஐஷு பேசுறேன். ஐசு நீயா? சொல்லுமா. சின்ன தம்பி எங்க? அவன் தூங்கிட்டாமா. தூங்கிட்டானா? ஐசு, இந்த மாதிரி இளவட்ட பசங்களை மோகினி பிடிச்சிருச்சுன்னா இப்படிதான் ஆயிடுவாங்களா? மோகினியா? ஏன் பாட்டி அப்படி சொல்றீங்க? சின்ன தம்பி எப்படி ஆயிட்டான்? அந்த கொடுமையை ஏன் கேக்குற? மண்டபத்திலேருந்து வந்ததுலேருந்து அந்த கமலஹாசன் ஒரு படத்துல அந்த குணா படம் இருக்குல்ல, அதுல அந்த படத்துல இப்படிதான் சுத்திட்டே இருப்பாரு, சித்த பிரம்ம பிடிச்ச மாதிரி. அந்த மாதிரி ஆயிட்டாமா இவன். ஓஹோ, எஃபெக்ட் ஆயிடுச்சா? ஐசு, நான் பேசுறது கேக்குதா? கேக்குது பாட்டி. எனக்கு தெரிஞ்சு அந்த டவல்காரி அவ மண்டபத்துக்கு வந்திருக்கணும். வந்ததோட இல்லாம இவனை பார்த்து பேசி இருக்கணும்னு நினைக்கிறேன். அதாம்மா அவன் இப்படி ஆயிட்டான். ஆஹா, பயந்துட்டான். வெறும் பேச்சுக்கேவா இப்படி ஆயிருவான்? தெரியலையே. அவ யாருன்னு கண்டுபிடிச்சாதான் இவன் சரியாவான். ஐசு, எனக்கு அவனை பார்த்தா ரொம்ப பாவமா இருக்குமா. அந்த பாவம் தானே பாட்டி என்ன இப்படி படாத பாடுபடுத்துது. இத பாரு, அவளை மட்டும் கண்டுபிடிச்சிட்டேன்னு வச்சுக்க, உன்கிட்ட ஒப்படைச்சிருவேன். நீதாம்மா பக்குவமா பேசி ஏதாவது ஒரு வழி பண்ணணும். என்ன பண்றியா? கண்டிப்பா கண்டிப்பா கண்டுபிடிச்சு சின்ன தம்பிய சரி பண்ணலாம் பாட்டி. போனை வச்சிருட்டுமா? சரிம்மா, வச்சிரு. கேக்குதா? அப்புறம் பவித்ரா, இந்த வளையல்லாம் கட்டி வைக்க மனசுல போல இருக்கு. இல்ல சூர்யா, குழந்தைக்கு நான் வளையல காமிச்சிட்டு இருக்கேன். ஓஹோ, இதெல்லாம் குழந்தைங்களோட காதுல வெறும் வளையல் சத்தமா விழாது. ஒவ்வொரு சத்தமும் பாப்பாக்கு வாழ்த்து பாட்டு மாதிரி தான் கேக்கும். அத்தனை பேரோட ஆசீர்வாதமும் கலந்த பாட்டு. இவ்வளவு சிறப்பா நடக்கும்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல பவி. இந்த ஃபங்க்ஷனை நீ வச்சே ஆகணும்னு மனசார நீ நினைச்ச. அதான் நீ நினைச்ச மாதிரியே நல்லபடியா நடந்துருச்சு. ஒருவேளை ஃபங்க்ஷன்ல ஏதாவது குழப்பம் நடந்திருந்தா என்னை விட அதிகமா நீதான் வருத்தப்பட்டிருப்ப. அப்படி எதுவும் நடக்கல. அத பத்தி எதுவுமே யோசிக்க வேணாம். சூர்யா, ஸ்டேஜ்லயே நம்ம 2 பேருக்கும் மாமா gift கொடுத்துட்டாரு. இதெல்லாம இன்னொரு gift box கொடுத்தாரே. ஆமால, நான் போய் எடுத்துட்டு வரேன். ஏய், ஏய், மத்த கிஃப்ட்லாம் பார்க்க வேணாமா பவி? இதான் ஃபர்ஸ்ட்.
இன்னொன்னா தங்க தொட்டில் கட்டி தாலாட்டு பாடணும். சிங்கக்குட்டி தவளை பட்டு தாம்பாலம் விரிக்கணும். அதெல்லாம் வாங்கும் முன்னே பாலாட பால் குடிக்கணும். ச்சே, அப்பா இவ்வளோ அன்பையும் அடக்கி வச்சிருக்காரு. எப்படிப்பா முடியுது? நம்ம குழந்தை கொடுத்து வச்சவ சூர்யா. செயினையும் பிரேஸ்லெட்டையும் கையில கொடுத்த மனுஷன் தன்னோட பேரு குழந்தைக்கு எவ்வளவு மெனக்கெட்டிருக்காரு பாத்தியா? அதிர்ஷ்டக்கார இல்ல, அதிர்ஷ்டக்காரி. ஆமாமா. என்ன? சும்மா பார்த்தேன். அடடடா, இது என்ன புதுசா இருக்கு? இல்ல, காலையில இருந்து கொஞ்சம் கூட ரெஸ்ட் எடுக்கல. டயர்டா இல்லையா உனக்கு? ஆமா சந்துரு, ரொம்ப டயர்டா தான் இருக்கு. ஆனா ஃபங்க்ஷன்ல அதெல்லாம் காட்டிக்க முடியாதுல்ல. அது மட்டும் இல்லாம அட்மாஸ்பியர் எல்லாம் நல்லா இருந்ததுனால டயர்ட்னஸ் எல்லாம் பறந்து போச்சு. மெதுவா. ஏய், என்ன பண்ற சந்துரு? என்ன? இல்ல, நீ கால் அமுக்கி விடுற அளவுக்கெல்லாம் டயர்டா இல்ல. பரவாயில்ல. ஏன் சந்துரு? என்ன? இல்ல, கால் அமுக்கி விடுற அளவுக்கெல்லாம் நான் டயர்ட் ஆகல. பரவாயில்ல, அதனால என்ன? நான் இப்போ உன் காலை அமுக்கி விட்டா என்ன தப்பு? இங்க பாரு ஸ்வேதா, நீ ஒன்னும் தனி ஆள் கிடையாது. இந்த வீட்டோட வாரிசை சுமந்துகிட்டு இருக்கிற என் பொண்டாட்டி. அப்படி இருக்கிற என் பொண்டாட்டிக்கு என் விருப்பப்படி நான் என்ன வேணா செய்வேன்ல. ஓகே, கூல், நோ அப்ஜெக்ஷன். என்ன? இல்ல, வர வர நீ ரொம்ப அழகாயிட்டே போற. இது என்ன புது ஆராய்ச்சி? அப்போ இவ்ளோ நாள் நான் மொக்கையா இருந்தேனா? ஏய், இல்ல இல்ல, நான் அப்படி சொல்ல வரல. என் ஸ்வேதா ஏற்கனவே அழகுதான். இப்போ
புதுசா தாய்மன்ற ஒரு சிறப்பு செய்யறது இல்ல, அதுல நீ இன்னும் அழகாயிட்ட. வர வர உன் பேச்சு ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் முழுக்க முழுக்க குழந்தைய பத்தியே தான் இருக்கு. ஒருவேளை அந்த குழந்தைய வயித்துல இல்லைன்னு ஆயிடுச்சுன்னா ஒரே அடியா தூக்கி எறிஞ்சிருவேன்னு நினைக்கிறேன்.